வணக்கம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் பாய் தலவாணி போட்டு வீழ்ச்சி ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது, மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம்திங். எதுக்கு வெயிட் பண்ணுதுன்றது தெரியல. ஏதோ ஒரு பெரிய செய்திக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும்லாம் ஃபர்தராக ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் கரெக்ஷன் ஆகுமான்றது தெரியல. பட் ஸ்டில் டவுன் சைட் ரிஸ்க் இன்னமும் இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பயங்கரமான ப்ரெஷர் ஓடிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு எப்பயுமே எல்லாமே இன்டர் ரிலேட்டட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்ன்றது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த இது ரெண்டாவது கரன்சி மார்க்கெட். இது நாலுமே இன்டர் ரிலேட்டட். இந்த நாளில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் மோஸ்ட்டாக பாண்ட் மார்க்கெட்டில் தான் காட்டும். அடுத்தது டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் பேசிக் சிம்டம் தட் ஏதோ ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பாக ஆக போகுதுன்றது. பட் எந்த விதமான சிம்டம்ஸும் காட்ட மாட்டேங்குது. எக்ஸப்ட் தட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக இல்லை, ஒரு வாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அவங்களோட ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கீழேருந்து மேலே போகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சம்வேர் அரவுண்ட் 104, 105 அந்த ஜோனை க்ராஸ் பண்ணி நிற்கிது. அந்த ஒரு ரீசன்னால் தான் நீங்கள் ருப்பி மீண்டும் அந்த 82.75, 82.80 லெவல்லேருந்து 83.30 லெவலில் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ராபப்ளி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 84.50 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் க்ளோஸ் டு அபவுட் 12 months அந்த ஜோன் நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். தட் கீழே 80.50யும் அப்சைடு 82.50 அந்த $2 லெவல்லையே ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாதம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே 83 போச்சு. ஸோ அந்த 82.50, 82.70 அது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் ஆகும். மேலேருந்து வரும்போதும் சப்போர்ட் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் ருப்பி மேலும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி, வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. ஒன்று. ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுனால கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது ஒரு விதத்தில் நல்லது. இந்தியன் நம்ம மேக்ஸிமம் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கமாடிட்டிஸ் எல்லாமே. ஆயில் ஆல்மோஸ்ட் 91.25 வந்துடுச்சு. Brent crude which is very 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 good. நம்ம 95 லெவல்கிட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது மேபி இப்படி போயிட்டு இப்படி ஒரு புல் பேக் மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை உடைக்குதான்றது தெரியாது. we have to wait and see. ஒன்று. கோல்டு அந்த 1920 to 1930, 40, 45 நான் டாலர் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். 1930லேருந்து 950 அந்த ஜோன்லேயே ரொம்ப நாளாக அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. மேலே பிரேக் ஆகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோல்டு பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். அண்ட் கோல்டு 2400 அப்சைட் டார்கெட் இன்னமும் திறந்து இருக்குது. அது திறந்து இருக்குன்னு சொன்னால் அந்த லெவல் போச்சுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7,000+ பர் கிராம் கோல்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ரேட் ஓடிட்டுருக்குன்னு சொன்னால், நான் இது MCX ட்ரேடிங் ரேட் நான் சொல்ல, இது ஹோல்சேல் ரேட் 24 கேரட் கோல்டு அண்ட் 999 குவாலிட்டி சில்வர், இது ரெண்டு பற்றி நான் சொல்கிறேன். அரவுண்ட் 6,080 அந்த ஜோனில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் கோல்டு விற்றுட்ருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 74,000 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இது ஹோல்சேல் ரேட்டு. நீங்கள் பெரிய பெரிய நகை கடைக்கு போனால் ப்ராபப்ளி இதில் ஒரு 8-10 ரூபா ஜாஸ்தியில் வரும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ரூபா கிராமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ரேட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நகை கடையில் போய் பேசினால் கட்டாயம் அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. சரி, நேற்று ரெக்கார்டிங்கில் ரிலையன்ஸோட ரேட்டு 2,240, 260 அந்த ஜோன் வரும்னு சொல்கிறது பதில் 1,240, 260 வரும்ன்றது நான் சொன்னேன். அது கொஞ்சம் மன்னிக்கணும். நான் இன்னம்லாம் இந்த நம்பர்ஸ் சொல்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் எதுவுமே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிஃப்டி -9 நேற்று மாதிரியே ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு.
அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. எஸ், ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. ரெண்டாவது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா -141 இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் 240 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பாட்லேயும் ஃபியூச்சர்ஸில் வந்து 290 பாயிண்ட்ஸும் ஃபியூச்சர்ஸ்லேயும் ஸ்விங் ஆச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி மார்க்கெட்டில் வந்து ரெண்டு பேருமே அடிச்சிக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, பையர்ஸை வந்து பை பண்ணணுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான காசு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டுருக்கு அஃபீஷியலாகவே. அண்ட் இதில் நிறைய தடைகள் இருக்குது, எஸ்பெஷலி என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் உள்ளே வரதில் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து லிவரேஜ் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்போ லிவரேஜ் இல்லாத எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் உள்ளே வரதில் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னால், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் அப் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் வந்து அப்படியே கேஷ் எடுத்துகிட்டு வந்து போட முடியாது. அவங்க அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக் வாங்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுறோம். ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படி ஈஸப் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டோட லிங்க் பண்ணி விட்றாங்க, ஏதோ ஒரு மெத்தடில் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃபண்ட்ஸு, அவ்வளோ என்ஆர்ஐஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன நிறுவனம் தான், நாங்களே வந்து ஃபீல் பண்ணுறோம் ஸோ மச் ஆஃப் என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் ஆர் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அது ஃபண்ட்ஸ் வரதில் வந்து அவ்வளோ தடங்கள் இருக்குது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணாவே என் கட் ஃபீலிங் வந்து க்ளோஸ் டு அபவுட் ஒரு 2-3 லட்சம் கோடி வந்து அப்படி அழகாக வரும்ன்றது என் கட் ஃபீலிங். கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் இதை வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. லெட்ஸ் சி. நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியாத நம்ம வந்து பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. நேற்று நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு. அடுத்தது வந்து ஆட்டோ செக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்துச்சு பர்ஃபார்ம். இன்றைக்கி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெலிகாமில் எனக்கு வந்து ஒரு இன்னமும் அந்த கன்விக்ஷன் வரல. ஐடியா ஒரு 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 லெவலுக்கு இருந்து அப்படி மேலே போய் மறுபடி கீழே வந்து கன்சாலிடேட் ஆகி அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஸ்டில் ஐடியா வந்து யாரோ ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி வாங்க போகிறாங்கன்றது நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. டெஸ்லாவே வாங்கினாலும் வாங்குவாங்க, ஸ்டார் லிங்க்குக்கோசரம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அவங்களும் வந்து 5Gக்கான லைசன்ஸ் பணத்தை கட்டிட்டாங்க, மற்ற பணத்தெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று நடக்குது, வால்யூமும் நல்லா இருக்குது, எவ்ரிடே வந்து ஒரு ஒரு அப்பர் பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பை பண்ணுன்ற அந்த கன்விக்ஷன் வரமாட்டேங்குது. அண்ட் நம்ம குரூப்லேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எங்கள் ஓன் பர்சனல் அந்த ட்ரைனிங் குரூப்லேயும் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ப்ராபப்ளி இது வந்து ஒரு நல்ல பையான்றது தெரியல. at 12 rupees 20 paisa ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5% 8% அப் போயிட்டுருக்கு. அப்சைடில் 16 rupeesல வந்து ரீசெண்டான ஒரு 6-7 மாதமாக இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளாரையும் ஒரு ஹையர் டச் பண்ணிச்சு. அந்த 1650 அந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா, இல்லை அந்த ஜோனை உடச்சிச்சுன்னா மேலே பிச்சுக்கிட்டு போகுதா சுஸ்லான் மாதிரின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. அண்ட் மந்த் எக்ஸ்பைரி ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருக்குது. நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான ஃபர்தர் குழப்பம் வேணாம். பட் 2-3 ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். டெக்ஸான் நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சால் வாங்கலாம். 5100 அந்த ஜோனில் வந்து இருக்குது. இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 4% அப்பாக இருக்குது. ஒரு 6 months ஹோல்டிங் 6400 6500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், டெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஏன் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் ஹையை மந்த் ஹையை வந்து உடச்சி நிற்கிது. ப்ராபப்ளி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். பட் டெஃபினட்டாக அந்த ஸ்டாக் வந்து இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெரி வெல். காரணம் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துங்க, இல்லை அவங்க வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்க்கு நிறைய செல்ஃபோன் கம்பெனிஸ்க்கு அசம்பிளியில் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் லேப்டாப் பிஸ்னஸும் அவங்களுக்கு வந்திருக்கு. இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் ஃபார் தெம். ஸோ டெக்ஸானை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து பேச வேணாம். ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம
எல்லாத்தையுமே ஒரு நல்ல டீட்டெயில் அனாலிசிஸ் வச்சுக்கலாம், எய்தர் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, அண்ட் வி வில் டிசைட் ஹவு டு கோ அபவுட். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.